இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கேட்டகரி உள்ளுக்கு இருக்கிற ரெண்டோட வேல்யூஸ் மட்டும், அதாவது ரெண்டோட வேல்யூஸ் டோட்டல் சேல்ஸ் அப்படின்ற காலம்ல இருக்கல அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் டிசம் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் சம். ஒருவேளை உங்களுக்கு ரெண்ட் கூடயே சேர்ந்து வேற இன்னொரு கேட்டகரியையும் சம் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு கேட்டகரி உள்ளுக்கு மல்டிபிள் நேமோட வேல்யூஸை சம் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளோட ஆர் கண்டிஷன் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிரிட்டேரியா ரேஞ்சை கிரியேட் பண்ணோம். ஸோ நம்மளோட ஷீட்டில் நம்மளோட கிரிட்டேரியா ரேஞ்சில் கேட்டகரி அப்படின்ற காலம் ஹெடர் இருக்குது, அதுக்கு கீழேயே ரெண்ட் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டகரி உள்ளுக்கு இருக்கிற ரெண்டோட வேல்யூஸை சம் பண்ணோம், ஆமாவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அது சொன்ன மாதிரி உங்களுக்கு வேற இன்னொரு கேட்டகரியை சம் பண்ணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர். ஓகே, இது நீங்கள் சம் பண்ணும் ரேண்ட் கூடயே சேர்ந்து அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரேண்ட்டுக்கு கீழே சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்ட வேண்டியதுதான். சாஃப்ட்வேர்னு போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட டிசம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த செல்லை ப்ரெஸ் பண்ணி நேராக எஃப்எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலா பில்டு நம்மளுக்கு வரும். இதில் நம்மளோட கிரிட்டேரியா ஏரியாவை அப்டேட் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி கிரிட்டேரியா ஏரியாவில் கேட்டகரிக்கு கீழே ரெண்ட், இது ரெண்டு தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ நம்ம கிரிட்டேரியா ஏரியாவில் கேட்டகரி ரெண்ட் சாஃப்ட்வேர் மூணுத்தையும் செலக்ட் பண்ண போகிறோம். மற்றபடி ரேஞ்சும் சரி இல்லை ஃபீல்டும் சரி இது மாதிரி தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம டோட்டல் சேல்ஸ் தான் சம் பண்ண போகிறோம். அண்டு யாருக்கு கீழே சம் பண்ண போகிறோம்னு தான் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேட்டகரிக்கு கீழே இருக்கிற ரெண்ட் சாஃப்ட்வேர் இது ரெண்டு நேமும் நம்ம கிரிட்டேரியாவில் செலக்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த கிரிட்டேரியா ஏரியாவை எஃப்எக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த இன்புட்டில் வந்து உங்கள் கிரிட்டேரியா ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த செல் உள்ளுக்கு டபுள் கிளிக் தட்டி இந்த செல் உள்ளுக்கு போயிட்டு இந்த செல் உள்ளுக்கு இருக்கிற மூணாவது இன்புட்டை மாற்றினாலே போதும். அதாவது மூணாவது இன்புட்டை உங்களோட கிரிட்டேரியா ஏரியாவோட ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெண்டோடையும் சாஃப்ட்வேரோடையும் டோட்டல் சம் இங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற கிரிட்டேரியா ஒரே காலமில் இருக்கணும், அண்ட் தென் காலமோட ஹெடர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய வேல்யூஸ் வந்து சம் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோக்கு கீழேயே நீங்கள் உங்களோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கிரிட்டேரியா ஏரியாவை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட முழு டிசமோட வேல்யூ இங்கே இருக்கும்.